பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லையில் எல்லாம் தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் தேவ வல்லமையும் தேவ கிருபையும் தேவ காருண்யமும் நிரம்பி இருக்கும். கர்த்தர் உங்கள் வீட்டிலே இறங்கி உலாவுவார். தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றி பிரகாசிக்கும். மன நிறைவும் திருப்தியும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு காணப்படும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். மற்ற எந்த கோத்திரத்துக்கும் இல்லாத மேன்மையான ஆசீர்வாதம் பென்யமீன் கோத்திரத்துக்கு வந்தது. இந்த பென்யமீன் எல்லைக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிற எருசலேம் கடந்து வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டிலும் உங்கள் உள்ளத்திலும் வாசமாயிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவன் தங்கும் வாசஸ்தலம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு தமது மகிமையான காரியங்களையும் வல்லமையான காரியங்களையும் வெளிப்படுத்துவார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லலாமே. உங்களுடைய வீட்டை குறித்து கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யுங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். உங்கள் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் எந்நாளும் மகிழ்ச்சியோடு வாசமாயிருப்பார். கர்த்தர் உங்களை விட்டு தூரமாய் இல்லை, உங்களோடு கூட உங்கள் வீட்டிலும் உங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழுங்கள். செவிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே பென்யமீன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் எல்லைகளுக்குள்ளும் அவருடைய பிசினஸுக்குள்ளும் வேலைகளுக்குள்ளும் நீர் வாசமாயிருந்து காரியங்களை ஜெயமாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். வேலையில் இருக்கிற எல்லா வேலை பாரங்கள் டென்ஷன்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.